சிறப்பு பொதுக்குழு கூட்டம்ன்றது பதிலாக அவங்க பேரை வேற வச்சிருக்கலாம். திமுகவை கண்டித்து சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அப்படி வச்சிருந்தா இது இந்த கூட்டத்துக்கு பொருத்தமா இருந்திருக்கும். முன்பே கணித்த அக்காட் நியூஸும் போட்டுக்கலாம். ஜனநாயகம் வரைக்கும் இந்த ஸ்டாண்ட் இருக்கும். எலெக்ஷன் நெருங்கும் போது நாம் அரசியல் எதிரியை எதிர்க்கணும்னா நாம் ஒன்று சேரணும். ஜம்ப் அடிக்கிறதுக்கு எஸ்ஐஆருக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? எஸ்ஐஆரை திமுக எதிர்க்குது, பாஜக வரவேற்குது. அப்ப யாரை எதிர்க்கணும்? எஸ்ஐஆரை எதிர்த்துக்கிட்டு இருக்கிற திமுக எதிர்க்குது. பைத்தியம். உங்க கட்சியில் எத்தனை ரவுடிங்க இருக்காங்க? அம்பத்தூர் பாலமுருகன் ஒருத்தர் இருக்காப்புல. எவ்வளவு பெரிய ரவுடி, டேட்டா ஃபுல்லா வச்சிருக்கேன். அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு திமுக அப்படின்னு திட்டுறான். எத்தனை பொறுக்கிகள் நீ வளர்த்து விட்டுருக்க? ஒரு ஓட்டு போயிருச்சுன்னா மட்டும் இவர் போராடுவார் படத்துல. ஆனா நிஜ வாழ்க்கையில ஒரு 10 லட்சம் ஓட்டை திருடுறாங்க, 60 லட்சம் ஓட்டை திருடுறாங்கன்னா. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டிஎன் ரோல் மீடியா சேகுவார் அவர்கள் தான் இருக்காரு. சமீபத்திய அரசியல் நிகழ்வு பற்றி பேச போகிறோம். வாங்க அவர்கிட்ட பேசலாம். பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும் பிரதர். ஓகே, இன்னைக்கு காலையிலேருந்து சுட சுட ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த இன்டர்வியூஸ், அந்த டிவிக்கு தொண்டர்களுக்கு நீங்கள் கொடுக்குற பதிலடி எல்லாரும் பார்க்குறோம். தாவேக்காவோட சிறப்பு பொதுக்குழு கூட்டம். இந்த பொதுக்குழு கூட்டம் பார்த்தோம்னா எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்தாங்க. ஏன் அப்படின்னா அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா கட்சி சார்பில் நடைபெறக்கூடிய ஒரு மிக முக்கியமான மீட்டிங். எல்லா கட்சிக்குமே சிறப்பு பொதுக்குழு கூட்டம்ன்றது முக்கியம். அந்த வகையில் கரூர் சம்பவத்துக்குனால இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் இருந்துச்சு. விஜய் என்ன பேச போகிறாரு, அவரோட தலைமையில் தான் நடக்குது. பொதுக்குழு கூட்டம் பார்த்தீங்களா? அதில் பேசின விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது? அதான் முழுசாக எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். வழக்கம் போல் அதிகபட்சம் 20 நிமிஷத்தை விஜய் நேரத்தை எடுத்துக்கல பேசுகிற. அதனால் நமக்கும் வேலை மிச்சம். ரொம்ப நேரம் பேசிடுவாரோ பயந்துட்டேன். 1 மாதம் ஒர்க்லாம் பண்ணியிருப்பாருன்னு. முதல்ல இந்த பொதுக்குழு கூட்டம், சிறப்பு பொதுக்குழு கூட்டம்ன்றது பதிலாக அவங்க பேரை வேற வச்சிருக்கலாம். திமுகவை கண்டித்து சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அப்படி வச்சிருந்தா இது இந்த கூட்டத்துக்கு பொருத்தமா இருந்திருக்கும். சிறப்பு பொதுக்குழு கூட்டம்னு சொன்னாங்க. நமக்கு என்ன தகவல் வந்துச்சுன்னா, இனிமே இந்த கட்சி எப்படி இயங்கும், எப்படி ரன் ஆகும், அதையெல்லாம் வச்சுதான் அந்த கரூர் ஸ்டாம்பேட்டுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது தான் அஜெண்டா இந்த பொதுக்குழுவுக்கு. ஆனா அதை பத்தி யாராவது பேசுனாங்களா அப்படின்னு கேட்டா கடைசி வரையும் யாரும் அதை பத்தியே பேசல. முழுக்க முழுக்க திமுக டார்கெட் தான். இதுல ஒரு ஸ்பெஷல், இந்த எஸ்ஐஆரை பற்றி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது. இந்த பொதுக்குழுவில் ஒரு இடத்துல கூட பாஜக எதிர்ப்பே இல்லை. எந்த நிர்வாகி வேணாலும் ஸ்பீச் வேணாலும் பாருங்க, ஒரு இடத்துல கூட பாஜகவோட பேரும் வரல, எதிர்ப்பும் வரல. நம்ம முன்னாடி இன்டர்வியூலே சொன்ன விஜய் சீக்கிரமா எக்ஸ்போஸ் ஆயிடுவாரு அப்படின்னும் இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்காரு. முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சி அதிமுக மாதிரி திமுக எதிர்ப்பை கக்கிட்டு போயிருக்காரு இன்னைக்கு. வேற என்ன பண்ணாங்க? அவ்வளவுதான் பண்ணாங்க. இத்தனை நாளா சோசியல் மீடியால என்னென்னலாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோமோ அதை இன்னைக்கு மேடையில கக்கிட்டு போயிருக்காரு. இதுதான் நடக்குது. ஆமா, இப்ப பொதுவாகவே பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் காலையில இருந்து அவங்களோட கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்னன்னா, ஒரு பொதுக்குழு கூட்டன்றதுக்கான விஷயம் எதுவுமே அதுல இல்லை. பொதுக்குழுனா தீர்க்கமான முடிவுகள் தான் எடுப்பாங்க. இப்ப முக்கியமான டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் என்னன்னா, ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க, விஜய்க்கு தான் எல்லா அதிகாரமும் கொடுக்குறோம், அதை ஒட்டி ஒரு தீர்மானம், அரசியல் சம்மந்தமாக கூட்டணி நிலைப்பாடு எல்லாமே விஜய் தான் எடுப்பார்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மூலமாக அதிமுகவோட கூட்டணி நிராகரிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து போயிட்டு இருக்கு. மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதே ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறாங்க. ஒரு பொதுக்குழுக்கான எந்த தகுதியுமே இந்த கூட்டத்துக்கு இல்லையோன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? ஆமாம், இது வெளிப்படையாலாம் எதுவுமே சொல்லலை. அதிமுக கூட கூட்டணி இல்லை அப்படின்ல. நான் முதலமைச்சர் வேட்பாளர். இந்த ஸ்டாண்ட் அவங்க எப்போ வரைக்கும் எடுப்பாங்கன்னா, ஜனநாயகன் படம் ரிலீஸ் வரைக்கும் எடுப்பாங்க. இவர் இப்பவே துணை முதலமைச்சர் நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ஜனநாயக படத்தை ஒரு பையன் போய் பார்ப்பானா? ஓகே ஓகே, ஹைப்பு போயிடும், மரியாதை போயிடும். அதிமுக கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு போங்க அப்படின்னு நம்ம கொள்கை எதிரி போய் கூட்டணி வச்சுக்கிட்டு போங்க, அவங்க படத்துக்கு போக மாட்டேன்னு வசூல் குறைஞ்சிரும். அதனால நீங்க நல்லா எழுதி வச்சுக்கோங்க. மேடம் முன்பே கணித்த அக்காட் நியூஸ்ன்னு போட்டுக்கலாம். ஜனநாயகம் வரைக்கும் இந்த ஸ்டாண்ட் இருக்கும். எலெக்ஷன் நெருங்கும் போது நம்ம கொள்கை நாம் அரசியல் எதிரியை எதிர்க்கணும்னா நாம் ஒன்று சேரணும் அப்படின்னு அவரோட வாய்ஸ்லேயே பேசி ஜம்ப் அடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு. ஆமாம், இன்னைக்கு பாஜக எதிர்ப்பு இல்லை, அதிமுக எதிர்ப்பு இல்லை, எந்த எதிர்ப்பும் இல்லை. இவங்களை கூட்டு போய் இது சிபிஐல தாரவாரத்தில் வித்துட்டு வந்தது அதிமுகவும் பாஜகவும் தான். ஏன்னா சிபிஐ கேஸ் போட்டதே அவங்க தான். ஏன் நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்குறோம், நாங்கள் பாட்டுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதியை கேட்டோம். எனி ஏஜென்சி கீழே அவங்க விசாரணை தொடங்கியிருப்பாங்க. நீங்கள் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் சிபிஐ நீங்கள் 2 பேரும் போட்டதுனால எங்கள் வழக்கை சிபிஐட்ட கொடுத்து அவங்க கைப்பாவையாக மாறிட்டோம். நான் சொல்ல கைப்பாவைன்னா அவங்க தான் சொன்னாங்க, சிபிஐ கைப்பாவைன்னு. கைப்பாவையாக மாறிட்டோம், நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு இவர் இன்னைக்கு ஒரு கண்டனத்தில் 2 பேரும் யாரையா பேசியிருக்கணும். சரி, அதிமுக வேணாம், உங்களை பொறுத்த வரைக்கும் செத்த பாம்பு, ஓகே. பாஜக
எஸ்ஐஆருக்கு தீர்மானம்லாம் நிறைவேற்றுறீங்களே, ஆனால் எங்கே ஒரு எதிர்ப்பை காணும். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு இது நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரம் ஒரு பெரிய ஹைட்ரோஜன் பாம்பை தூக்கி போட்டாரு ராகுல் காந்தி. போட்டாரு, நினைச்சு பார்க்காத பாம்பு. ஐயோ என்னடா அப்படின்னு. இவர் ஒரு விரல் ஒரு ஓட்டு போயிருச்சுன்னா மட்டும் இவர் போராடுவார் படத்துல. ஆனா நிஜ வாழ்க்கையில ஒரு 10 லட்சம் ஓட்டை திருடுறாங்க, 60 லட்சம் ஓட்டை திருடுறாங்கன்னா அப்படி இருப்பார். ஃபர்ஸ்ட் நம்ம போன இன்டர்வியூல பேசினது இந்த சார் மசோதாவுக்கு என்ன சொல்றாரு நீங்க பொறுத்திருந்து பாருங்க நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி தான் நடந்திருக்கு. பட்டும் படாம தான் சொல்லியிருக்காரு. அவர் விட்டு அறிக்கையை நீங்க எப்படி பாருங்க? ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு அறிக்கை விட்டுருப்பாரு. அதுல 8 இடத்துக்கு மேல திமுக எதிர்ப்பு, 2 இடத்துல பாஜக எதிர்ப்பு. எஸ்ஐஆருக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? எஸ்ஐஆரை திமுக எதிர்க்குது, பாஜக வரவேற்குது. அப்ப யாரை எதிர்க்கணும்? அவர் பாஜக தான் எதிர்க்கணும். தேர்தல் ஆணையத்தை எதிர்க்கணும், வரவேற்கிற அதிமுகவை எதிர்க்கணும், வரவேற்கிற பாமகவை எதிர்க்கணும். மாறா எஸ்ஐஆரை எதிர்த்துக்கிட்டு இருக்கிற திமுகவை எதிர்க்குது. பைத்தியம் முத்தி போயிருச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன எங்க போய் எழுதுறதுன்னு தெரியல. ஏதாவது என்ன கண்ணில் பார்க்குற இடத்துல திமுக எழுதுங்கண்ணே, எனக்கு ஒரு மாதிரி வெறியாகுதுண்ணே அப்படின்னு எழுத விட்டுருப்பாங்க போல. அடுத்து கபட நாடகம் ஆடுது திமுக அப்படின்னு. கபட நாடகம் ஆடுற திமுக என்ன செஞ்சிருக்கோம்? உண்மையிலே கபட நாடகம் ஆடுதுன்னா அதிமுக மாதிரி நீட்டுக்கு ஒரு மசோதாவை நிறைவேற்றி அதை கவர்னருக்கே அனுப்பாம சட்டமன்றத்துக்குள்ளே ஒழிச்சு வச்சிருக்கோம். அந்த மாதிரி அனைத்து கட்சி கூட்டம் போட்டு எல்லா கோரிக்கைகளையும் வாங்கி அப்படியே ஒழிச்சு வச்சிருக்கோம் திமுக. ஆனா திமுக அப்படி பண்ணல, அனைத்து கட்சி கூட்டம் போடுது. அதுல தாவேகாவுக்கும் அழைப்பு இருக்குது. எல்லாரையும் கூப்பிட்டு உச்சநீதிமன்றத்தில் போய் ஃபைட் பண்றதுக்காக போறாங்க. அப்ப இது கபட நாடகமா? மனசாட்சி வேண்டாம். கபட நாடகம் ஆடுறவங்க யாராவது இப்படி பண்ணுவாங்களா? இந்த விஷயத்துல மட்டும் நீ உண்மையிலேயே நான் தார்மீக அரசியல் பண்றேன்னா நீ திமுக எதிரி, நான் இல்லைன்னு சொல்ல, உங்களோட அரசியல் எதிரி தான், ஓகே. எஸ்ஐஆர்ல நீங்க எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க இந்த விஷயத்துல கொள்கை எதிரியை சமமா எதிர்த்துட்டு, கொள்கை எதிரியை தேர்தல் ஆணையத்தையும் பாஜகவையும் மட்டுமே எதிர்த்துட்டு திமுக பேர் இதுல மென்ஷன் பண்ணல அப்படின்னா நீ நேரம் எக்ஸ்போஸ் ஆயிருக்கவே மாட்டீங்க. இப்ப நீங்க பச்சையா தெரியுது, சம்பந்தம் இல்லாம இந்த வீட்டில் போயிட்டு என் வீட்டில் விளக்குறியுது, நீ விளக்கு ஆஃப் பண்ணுன்னு அந்த வீட்டில் போய் சண்டை போட்ட மாதிரி இருக்கு. சம்பந்தம் இல்லாமல் சண்டை, சம்பந்தம் இல்லாமல் கோபம், அந்த எக்ஸ்போஷன் தான் இன்னைக்கு வெளிப்பாடாகுது. ஒரு இடத்துல கூட பாஜக எதிர்ப்பே இல்லை. ஓகே. ஆனால் அதை ஒரு பாயிண்டை ஆட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு மொத்தம் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றாங்க. அதில் ஒரு பாயிண்டாக மட்டும் ஆட் பண்ணியிருந்தாங்க. பேருக்கு ஆட் பண்ணிட்டோம்பா, சொல்லிட்டோம். இவங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகிறது கபட நாடகம், திமுக போனால் கபட நாடகம். இவங்க ஒரே ஒரு தீர்மானம் நிறைவேற்றினா அதுதான் உண்மையிலேயே அரசியல் மிகப்பெரிய புரட்சி போராட்டம். ஓகே, அதுதான். ஓகே, இப்போ 1 by 1 பார்த்துருவோம். இப்போ இன்னைக்கு பேசின எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, அந்த கரூர் சம்பவத்துக்கு அவங்க ஏன் போகலை, அன்னைக்கு ஏன் வெளியே வந்தாங்க, அந்த சம்பவம் நடந்த நைட்டே வெளியே வந்தாங்க, ஏன் திரும்ப போய் பார்க்க முடியல, இது 2 பாயிண்ட்டையும் நியாயப்படுத்தியே பேசிகிட்டு இருந்தாங்க. அதுவும் ஆதவர்ஜனெலாம் எங்கள் தலைவரெலாம் பதில் சொல்ல மாட்டாருங்க, நாங்கள் தான் பதில் சொல்லுவோம், அவர் கம்மியாக தான் பேசுவார், நாங்கள் பார்த்துக்குறோம், இந்த கிரிட்டிசிசம்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை நியாயப்படுத்தி தான் பேசுகிறாங்க. அங்கே என்ன சிக்கல்கள் இருந்தது அப்படின்னு. இப்போவுமே அவங்ககிட்ட ஒரு வருத்தமே இல்லையோ அப்படின்னு தான். ஆமாம், இன்றைக்குமே என்னென்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு அந்த மக்கள் அவங்க மனசில் நின்றுருந்தாங்க அப்படின்னா முதல்ல இவங்க செய்த தப்பை சொல்லி இருந்திருக்கணும். விஜய் என்ன இதுக்காக காலையில் 8:30க்கு வீட்டில இருந்து கிளம்புறாரு, 8:45க்கு நாமக்கல்ல பேசணும், 8:30க்கு எதுக்காக பேசுறாரு? அந்த விளக்கத்தை யாரும் கொடுக்கல. 2வது, காலையில் ஒரு டைமிங்கு வந்து அவங்களோட பேஜில் போடப்படுது. பொதுச் செயலாளர் ஒரு டைமிங் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, போலீஸ் பெர்மிஷனில் ஒரு டைமிங். இது ஏன் இந்த குழப்பம் ஏன்னு அவங்க தெளிவுபடுத்தலை. கரூரை ஏன் கடைசி நேரத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அந்த குழப்பத்தை யாருமே சொல்லவே இல்லை. ஏன் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு யாருமே சொல்லலை. 2வது, நாங்கள் கரூர் பெர்மிஷன் வந்து 27ஆம் தேதி நாங்கள் பெர்மிஷன் இது சுற்றுப்பயணம் போகிறோன்னா 26ஆம் தேதி தான் எங்களுக்கு பெர்மிஷனே கொடுத்தாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த அயோக்கியர்கள். பெர்மிஷன் எப்போ கேட்டாங்கன்னா 25ஆம் தேதி கேட்டிருக்காங்க. 25 கேட்டால் அடுத்த நாள் பெர்மிஷன் கொடுத்துறாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சமீபத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், பெர்மிஷன் கேட்டால் 1 வாரம் ஆச்சு எனக்கு பெர்மிஷன் கிடைக்க. 1 வாரம் ஆச்சு. அதுவும் நாங்கள் கேட்ட இடத்துல கிடைக்கல. சைதாப்பேட்டையில் கேட்டால் வேற ஒரு இடத்துல கொடுத்தாங்க. அப்புறம் மறுபடியும் அதே இடத்துல இல்லை வேற ஒரு இடத்துல கேட்டால் சைதாப்பேட்டையில் கொடுத்தாங்க. அந்த சைதாப்பேட்டையில் கொடுத்ததும் கடைசி நேரத்தில் மாற்றிட்டாங்க, இன்னொரு இடத்துக்கு போய் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லையே. நீங்கள் 25ஆம் தேதி கேட்டிருக்கீங்க, 26ஆம் தேதியை கொடுத்துட்டாங்க, 27ஆம் தேதி நீங்கள் போகிறீங்க. ஏன் உங்களுக்கு திடீர்னு கரூரை மாற்றினீங்க? அந்த விளக்கத்தை எவனாவது இன்னைக்கு யாராவது ஒருத்தர் வந்து பேசினாங்களா ஸ்டேஜில்? யாருமே பேசலை. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் இருக்குது, இந்த கரூர் மாவட்டம் வந்து டிசம்பரில் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அது எப்படி அதுக்கு அந்த நாள் அவங்க வடச்சென்னையில் இருந்திருக்கணும்.
வட சென்னையில் பிரச்சாரம் பண்ணியிருக்கணும். ஆர்கே நகரில் அந்த குப்பமேடு பகுதிகளில் அவர் சுற்றுப்பயணம் அங்கே தான் இருந்துச்சு அந்த நேரத்தில். ஏன் இன்னைக்கு இங்கே மாற்றணும்? ஏன்னா இவங்க அரசியல் ஆதாயத்துக்காக அதுக்கு போன வாரம் அதிமுக திமுக கூட்டம் நடந்துச்சு. நாங்கள் தான் வெயிட்டுன்னு காட்டுற அகம்பாவம் திமிருத்தனத்தை காட்டுறதுக்காக பண்ண வேலைனால 41 உயிர்கள் போயிருக்கு. அப்படியே அதோட இன்னைக்கு பேச்சை பார்ப்போம். அவர்கிட்ட யாரோ ஃபோன் பண்ணி சொன்னாங்களா, ஏங்க கரூர்லாம் சூஸ் பண்ணீங்க, அது ரவுடி பையன் யார் சொன்னா? உங்களுக்கு ஃபோனில் சொன்னார்ல, யார் சொன்னா? அதை ரிவீல் பண்ணுப்பா. யார் சொன்னா? ரவுடி பையன் யார் சொன்னா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. உங்கள் கட்சியில் எத்தனை ரவுடிங்க இருக்காங்க? அம்பத்தூர் பாலமுருகன் ஒருத்தர் இருக்காப்புல, எவ்வளோ பெரிய ரவுடி, டேட்டா ஃபுல்லாக வச்சுருக்கேன். லெஃப்ட் பாண்டின்னு ஆன்லைன் ரவுடி, பொறுக்கி, ஆன்லைன் பொறுக்கி. ஒருத்தன் இன்னொரு பொறுக்கி இருக்கான், வைஷ்ணவியை கண்டந்துண்டமாக வெட்டுவேன்னு ஓப்பன் ஆடியோ போடுறான். இன்னொருத்தன் லூசு மாதிரி ஒருத்தன் யூடியூப்பில் பண்ணிருப்பான். அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு திமுக தே அப்படின்னு திட்டுறான். எத்தனை பொறுக்கிகள் நீ வளர்த்து விட்டுருக்க? நீ யார ரவுடிங்கிற? வருஷனோட பேச்செல்லாம் என்னன்னா ஒரு வன்மம், அரசியல் அறிவு இல்லாத. இத்தனை வருஷத்துல என்ன பண்ணிருக்கீங்க? 500 கோடி 600 கோடி வச்சு செத்து போனவங்களுக்கே துச்சமா ஒரு 20 லட்சம் தான் கொடுக்க முடியுது உங்களால. நான் இதை சொல்லக்கூடாது. இன்னைக்கு 10 மணிக்கு கூட்டம்னு அறிவிக்கிறாங்க, 10:45 உள்ள போறாங்க. ஏன்னு கேட்டா 10:45 தான் நல்ல நேரம் ஆரம்பிக்குதுன்னு ஜோசியக்காரர் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இன்னைக்கு நீங்க பேசும்போது உங்களுடைய தாய் முன்னாடி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜோசியத்தை நம்பி தான் இந்த கட்சி நடக்குது.